Hey foodies, welcome back to my channel. ஹாய், இன்றைக்கி வீடியோவில் காரசாரமான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காடை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். காடை சாப்பிடும்போது கிரேவியில் உள்ள காடை நல்லா சதையாக பிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஃப்ரையில் உள்ள காடையில் அவ்வளோவா சதை வராது பிச்சு சாப்பிட்றதுக்கு. நான் சொல்லித்தர மாதிரி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். காடை மீட் நல்லா ஃப்ளஷியாக சாஃப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. 5 காடை இது. ஒவ்வொரு காடையும் 2 துண்டுகளாக கட் பண்ணி அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ மசாலா தடவிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து காடையில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் இந்த காடையை நல்லா ஊற விட்டுடலாம். ஒரு பொரியல் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்ச காடைங்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காடைங்களை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே காடையில் தன்னோட மசாலா இஞ்சி பூண்டு நல்லா பொரியட்டும். டைரெக்டாக நம்ம எண்ணெயில் மட்டுமே காடையை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால தான் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் ஃப்ளஷ்ஷே இருக்க மாட்டிருக்கு, ட்ரை ஆகிடுது. கறி பொரியணும்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதோட இஞ்சி பூண்டு மசாலா வாடை மட்டும் அந்த எண்ணெயில் கடந்து மாறட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா மாறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் திக்கான 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அதிகமாக தேங்காய் பால் சேர்த்துறாதீங்க, அப்புறம் காடை ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் காடையை கிளறி விட்டுக்கலாம். இதில் தேங்காய் பால் சேர்த்து நம்ம குக் பண்ணுறது தாங்க ட்ரிக்கே. அந்த தேங்காய் பால் சேர்க்குறதுனால மீட் நல்லா டெண்டர் ஆகிடுது. நல்லா கலரியாச்சு. இப்போ இதை மூடி சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம தேங்காய் பால் எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. கறியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா திறந்து வச்சு பொரிய விட போகிறோம். இது திறந்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை மீடியம் ஹைலேயே வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெயிலே இந்த கறி நல்லா பொரியட்டும். இது நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும் இல்லைங்க, அந்த தேங்காய் பால்லேருந்து வந்த எண்ணெயும் கூட. இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். பொரியவே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த வாசனையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து அந்த எண்ணெய் கூட பொரிய விட போகிறேன். நான் பச்சை மிளகாவும் இந்த எண்ணெயோட பொரியறதுனால இன்னும் வாசனை செம்மையாக இருக்குங்க. இது ரெண்டும் இந்த கறி கூட சேர்த்து நல்லா எல்லாம் பொரியட்டும். நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஆனால் மீட் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 பாதியமாக இடிச்சுக்கிட்ட மிளகு. இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம காடை ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆனால் காடை பண்ண பாத்திரத்தை கழுவ போட்டுறாதீங்க. அதில் சூடாக சோறு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதில் மிளகு எல்லாம் இருக்கிறதுனால நல்லா காரசாரமாக இருக்கும். அந்த நெய்யோட வாடை, தேங்காய் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனால இதை மீட்டை நல்லா டெண்டரைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.